திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 541 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். உங்களிடம் பல பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். திமுக என்றாலே நல்ல தெளிவா பொய் சொல்றதுல PhD வாங்கியிருக்கிறாங்க. புழுங்கு மூட்டை, அதாவது நம்புற மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பான். அதுல எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல நான் ஒரு சில வாக்குறுதிகள் நான் படிக்கிறேன். அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும். ஏதாவது ஒரு முகாம் நடத்தினாங்களா? இப்ப திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம். அந்த முகாம இப்ப உங்களை விண்ணப்பம் கொடுக்க சொல்றேன். 4.5 ஆண்டு காலம் செய்ய முடியாத, 4.5 ஆண்டு காலம் இவர்கள் தோல்வி அடைந்தது ஆட்சி நிர்வாகம். அடுத்தது சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலை செய்யப்படும். செய்யறாங்களா? இல்ல. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும். நம்ம கிடைச்சதாமா? கிழிச்சாங்க. வந்தாங்கன்னா திமுக ஓட்டு கேட்க வருவாங்க. கேளு, எங்கயா போன தேர்தலில் 100 ரூபாய் மானியம் ஒரு சிலிண்டருக்கு நீ கொடுக்குறேன்னு சொன்ன, எங்கயா? மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயலாக்கப்படும். இருக்குதா? கிடைச்சதாமா? மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. நடத்தினாங்களா? கணக்கெடுப்பு மாதம் உங்க மின்சார கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா உங்க மின் கட்டணம் பாதியா குறையும். சில பேருக்கு 60 விழுக்காடு குறையும். அதாவது இப்ப நீங்க 2000 ரூபாய் நீங்க மின் கட்டணம் செலுத்துறீங்கன்னா மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா 9,000 ரூபாய் நீங்க கட்டுவீங்க. 2000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாய் தான் கட்டுவீங்க நீங்க. அடுத்தது நியாய விலை கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும். கிடைச்சதாமா? இருக்கிறதே இப்ப சர்க்கரை கொடுக்க மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் கேட்கணும். நீங்க திமுக காரங்க ஓட்டு கேட்க வருவாங்க. அப்போ நீங்க கேட்கணும், ஏயா 1 கிலோ சர்க்கரை மாதம் கூடுதலா நீங்க கொடுப்பேன்னு சொன்னீங்க, எங்கேயா போச்சு சர்க்கரை? அடுத்தது முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று ஒரு புழுவன அனுப்பு. இருக்கிற உதவித்தொகையே வரமாட்டேன். அடுத்தது தமிழ்நாட்டு ஆறுகளை சுத்தப்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். பண்ணாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரே வாரத்திலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று தெருவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் தெருவா வந்து உங்களிடம் போய் பிரச்சாரம் செய்தார்களே, மீண்டும் வந்தார்கள் என்றால் கேட்கணும். உங்களுக்கு உண்மையே சொல்லுங்க, பொய்ய சொல்லி ஓட்டு கேட்காதீங்க. கரும்பு விலை டன்னுக்கு 4000 உயர்த்தப்படும். 3000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 10,000 கோடி ஏரி குளங்களை தூர்வாரும் திட்டம் செயல்படுத்தப்படும். ஏரியே காணல, ஏரியே காலி பண்ணிட்டானுங்க. பகுதி நேர ஆசிரியர்கள், பகுதி நேர பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். ஒரே ஒருத்தர் கூட பணி நிலைப்பு கிடையாது. 4.5 ஆண்டு காலத்துல நான் இவ்வளவு பேர் இல்ல, ஒருத்தர்கள் கூட பணி நிலைப்பு கிடையாது. பர்மனன்ட் ஒருத்தரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் புதிய அரசு ஊழியர்கள் இடத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொன்னாங்க. வேலை வாய்ப்பு உருவாக்குவோம். அரசு வேலைகள் 5 லட்சம். எவ்வளவு தெரியுமா? அரசு வேலைகளை உருவாக்கல இவங்க, புதுசா ஒண்ணு கூட உருவாக்கல. எவ்வளவு தெரியுமா நிரப்பிருக்கிறாங்க? 44,000 பேர் தான். 4.5 ஆண்டுகளில் வெறும் 44,000 அரசு ஊழியர்கள். அந்த 44,000 14,000 15,000 தற்காலிக, 29,000 தான் நிரந்தரம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி வழங்கப்படும். 100 நாளே உங்களால கொடுக்க துப்பு இல்லை, 150 நாள் உயர்த்தப்படும். இது உங்களுக்கு கிராமத்தில், ஏன்னா உங்க கிராமம்னா நம்ம எல்லாம் கிராமத்துல தான் வந்திருக்கிறோம். கிராமத்துல இன்னைக்கு எல்லாம் அங்க சொந்தக்காரன் தான் இருக்கிறாங்க. 5 ஆண்டுகளில், இதுதான் ஜோக்கு, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். கொடுத்திருக்காங்களா வேலை? எவ்வளவு பெரிய ஏமாத்துறாங்க. 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். அடப்படுவாங்களா? 5.5 லட்சம், அது 5.5. அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். ஆனா இந்த அரசு ஊழியர்கள் நல்லா செய்யறாங்க, நல்லா வச்சு செய்யறாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் திமுகவை கொண்டு வந்தாங்க ஆட்சிக்கு. அது தெரியல உங்களுக்கு? என்ன நினைச்சு கொண்டு வந்தாங்க? அப்போ ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். என்னன்னு,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் என்று 2003 நிறுத்திட்டாங்க இந்த பழைய ஓய்வூதியம். அதை மீண்டும் உங்களுக்கு நான் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்த காரணத்தால் தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பமா திமுகவுக்கு வாக்களிச்சு திமுகவுக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் திமுக அந்த அரசு ஊழியர்களை பட்ட நாமம் போட்டு முழு ஏமாத்திட்டார். நகை கடன்கள், பயிர் கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். என்னமா நகை கடன்? இதை ஏமாந்து எத்தனையோ பேர் நகையை வச்சுங்க பாங்க, அது நகையெல்லாம் முழுகி போயிடுச்சு. தனியார் நிறுவனங்கள் 75 விழுக்காடு பணிகள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். 4.5 ஆண்டுகள் ஆகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொண்டு வர சட்டம் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்த திமுக அதையும் கொண்டு வரல. சேவை பெறும் உரிமை சட்டம் செயல்படுத்தப்படும், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், அதையும் கொண்டு வரல. அனைத்து உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும், அதையும் கொண்டு வரல. காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இல்லை. 5800 மெகாவாட் மின் உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படும். இதெல்லாம் நான் 541 வாக்குறுதி இல்லை, அவங்க வெறும் 60 வாக்குறுதி தான் நிறைவேற்றினாங்க. அது அறகுறையா நிறைவேற்றினாங்க. மற்ற வாக்குறுதி எதுவும் செய்யல, எதுவுமே செய்யல. ஆனா அவங்க பேசுறது பார்த்தா நாங்க 100 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களை நம்ப வைத்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் நீங்கள் சபதம் எடுக்க வேண்டும்.